பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் மற்றும் பிரசங்கி 4ஆம் அதிகாரமும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதிகால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரனுக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும். அநேகர், விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ, ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடிருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரு திறத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையையே தின்கிறான்.
வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியாயிருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் 2 அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் லக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டிச் சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இந்த நாள் முழுவதிலும் எங்கள் பிரயாணங்களை வாய்க்கச் செதறலும், எங்களை போக்கிலும் வரத்திலும் நீர்தாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.